மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவுமே ரெகுலர் பேசிஸில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு ரோல் தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஸ்பெஷல் கேடர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல். சரிங்களா? இதுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலயமா தான் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியும். கடைசி நாள் என்ன அப்படின்னா 28/10/2025. சரிங்களா? டீட்டெயில்டாக இது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன போஸ்ட் அப்படின்னா டெப்டி மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 வேக்கன்சிங்க. யூஆர் கேட்டகரியில் 2மே, ஓபிசி கேட்டகரியில் 1மே எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக 3 வேக்கன்சி இருக்குது. பிடபிள்யூபிடியில் 1 வேக்கன்சி இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா மும்பையிலையோ இல்லை வேறு இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு பகுதியிலையுமே உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸில் தான். செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ரிலாக்ஸேஷன், வயதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஓபிசிக்கு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே பிடபிள்யூபிடிக்கு யூஆர் கேட்டகரி, யூடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 40 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியில் 13 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. எக்கனாமிக்ஸ்லையோ இல்லை எக்கோமெட்ரிக்ஸ்லையோ இல்லை மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்லையோ ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ்லையோ மினிமமாக 60% மார்க் வாங்கியிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை நான் வேறு ஏதாவது ஹையர் டிகிரி பிஹெச்டி மாதிரி முடிச்சிருந்தீங்கனாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வேறு எதுலையாவது வேலை பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நல்லபடியாக கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிஷின் லேர்னிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சூப்பர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேத்தமேட்டிக்கல்லையோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்லையோ உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அண்டர்டேக்கிங்கு, அனாலிசிஸு, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா இது எல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரெமுனரேஷன் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 64,820 ரூபாலேருந்து 93,960 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 64,820 ருபீஸ்லேருந்து 93,960 ருபீஸ். ஓகேங்களா? செலெக்ஷன் பியூராக ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. வேறு யூஸ்வலாக எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இன்டர்வியூ 100 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கால் லெட்டர் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளை பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 750 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கிடையாது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதோட டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா https:/sbi.bank.in/web/careers/current openings அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.